கூட இருக்கிற ஃப்ரெண்டு எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்றாங்களா லைஃப்ல, பெரிய ரோல் பிளே பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட, நீ ஃப்ரெண்டு வந்து நல்லா கேட்டுக்கோ, நம்ம லைஃப்ல 100%லாம் எதையும் மாத்திர முடியாது. ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 10%க்கு மேல தேவை கிடையாது. அந்த 10%ல ஓரளவுக்கு நியாயமான மனிதர்கள் என் நட்புல வச்சிருந்தனா 90% எது பிளே பண்ணுது? உன் ஃபேமிலி பிளே பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் உன் லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா இல்ல ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா ஃபேமிலி தான், இதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இந்த ஏஜ்ல ஃபேமிலி அதிகம் பண்ணுமா ஃப்ரெண்ட் அதிகம் பண்ணுமா? நிறைய நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் பண்ணிடுறாங்க ஒரு லைஃபை மாற்றம். ரியாலிட்டியில ஃபேமிலி தான் முக்கியம். ஆனா அது புரியறதுக்கு நீ ஃபேமிலி மேனா ஆகணும். ஆனா அது வரைக்கும் உனக்கு புரியாத வரைக்கும் நீ ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் நினைக்கிற. அப்போ உன் லைஃப்ல நீ எப்படி எடுத்துக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் 90%, மற்றவங்களாம் 10%. அப்ப 90% உன் வாழ்க்கையில இம்பார்ட்டண்டா உன் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போற பர்சன் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டை நீ தேர்ந்தெடுக்க போற? ஃப்ரெண்டோட குவாலிட்டி என்ன? யோசிச்சு பாரு. நீ ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை கூட்டு வர, அவன் எங்கேயோ ஒரு இடத்துல நீயும் அவனும் வெளியே சுத்தும் போது பாக்குற ஏதோ ஒரு பொண்ணை தப்பா கமெண்ட் பண்ணிருக்கான் அப்படின்னா, நீ நம்பி அவனை உன் வீட்டுல கூட்டு வந்து உன் தங்கச்சி கிட்டே உன் அம்மா கிட்டே உன் அக்கா கிட்டே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவியா? இல்ல பண்ண மாட்டியா? ஒரு உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை தப்பா கமெண்ட் பண்றான், அந்த ஃப்ரெண்டை உன் வீட்டை கூட்டு போய் உன் தங்கச்சியும் உங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன்னு கேட்டேன். புத்தி தெளிவா இருக்கிற மனுஷன் இதை பண்ண மாட்டான், கூட்டு போக மாட்டான். யோசிச்சு பாரு, நீ எப்படிப்பட்ட ஃப்ரெண்டை நீ தேர்ந்தெடுக்கணும்னு முதல்ல லைஃப்ல நினைக்கிறியோ, நீ எப்படிப்பட்ட ஃப்ரெண்டா உன் ஃப்ரெண்டுக்கு இருக்கணும்னு முதல்ல உனக்கான நெறி வழிகளை நீ தெரிஞ்சுக்கோ. மச்சான் அந்த பொண்ணு படுறா செம்மையா இருக்கு, மச்சான் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதே வார்த்தை நாளைக்கு நம்ம தங்கச்சிக்கும் நம்ம அம்மாவுக்கு சொன்னா நம்ம மனசு எப்படி இருக்குமோ இதே மாதிரி தான் அந்த பெண்ணோட சுத்தி இருக்கிறவங்களே இதை புரிஞ்சுக்க போறாங்க. அப்போ எந்த மாதிரியான வார்த்தை உன் ஃப்ரெண்டு பேசுறான் நீ பேசுறன்றது வச்சு நீ நல்ல வேல்யூபிள் ஃப்ரெண்டா ஒருத்தருக்கு மாறணும்னா என்னென்ன டிப்ஸ்லாம் நீ உன்கிட்ட இருக்கணும்? வாட் ஆர் த டிப்ஸ்? யாராவது சொல்ல முடியுமா? ஆனா இந்த டிப்ஸ்லாம் இருந்தா அவன் நல்ல ஃப்ரெண்டு. சும்மா சொல்லுங்க, இருக்க இடத்துல சொல்லுங்க. என்னென்ன வேல்யூலாம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருக்கணும்? உனக்கு மட்டும் உண்மையா இருக்கணுமா இல்ல உண்மையா இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். உனக்கு மட்டும் உண்மையா இருக்கிறவன் ஃப்ரெண்ட் இல்ல, உண்மையா இருக்கிறவன் தான் ஃப்ரெண்டு. புரியுதா இல்லையா? எனக்கு அவன் உண்மையா இருந்தானா, நான் வந்து எக்ஸாம்ல காப்பி அடிச்சேன், அவன் என்னை மாட்டி விடல, அவன்ல ஃப்ரெண்டு. உண்மையாவே நீ நல்லா இருக்கணும்னா என்ன செஞ்சிருப்பான்? டே மாட்டி விடுறானோ இல்லையா, உன்கிட்ட வந்து சொல்லியிருப்பான், டே மச்சான் அந்த வேணாம், இதான் கடைசி வார்னிங்க, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி அடிச்சேன்னா சத்தியமா சொல்ற மாட்டி விட்டுரும், அப்புறம் நீ கோச்சுக்காத. ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் அப்படின்றத பதிவு பண்றதுதானே ஃப்ரெண்டு. ஆமாவா இல்லையா? அப்போ உண்மையான ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் நீ தப்பு பண்ணா உனக்கு அலாரம் கொடுப்பான், இது வேணாம் இது சரியில்லைன்னு. எஸ் ஆர் நோ? சரியா? அடுத்தது ஃப்ரெண்டோட குவாலிட்டி வேற என்ன? ஃப்ரெண்டுக்கு வேற என்ன வேல்யூ இருக்கு? நல்ல புத்தி கொடு. நல்ல புத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா? எவன் அப்படி இருக்கிறான் அந்த காலத்துல? நல்லா கேட்டுக்கோ, ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்ம கிட்ட இருக்கிற சீக்கிரட்டை இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்ல மாட்டான் அவன் தேவைக்கு. நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம் அப்படின்னா நமக்கு அவனுக்குள்ளே வச்சுப்பான். நல்லது சரி கெட்டது சரி நீ சொல்ல வேணான்னு சொன்னா அவன் சொல்ல மாட்டான், அவன் தான் ஃப்ரெண்டு. நம்ம கிட்டேயே வாங்கி சாப்பிட்டு நம்ம கூட இருந்துட்டு நம்ம கிட்டே நல்ல மாதிரி பழகிட்டு நம்ம கூட எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில காலை வாரி விட்டு கேவலம் சின்ன சின்ன விஷயத்துக்கு பெரிய பெரிய விஷயத்துக்கு, டே நான் இப்பயே சொல்றேன், பெரிய பெரிய சொத்து பெரிய புகழ் இது அது எல்லாத்தையோட பெருசு கொடுத்த வார்த்தை. ஒரு வேர்டு கொடுத்தனா அதை கீப் அப் பண்ணும், அதுதான் உண்மையான ஃப்ரெண்டு. ஆமாவா இல்லையா? சரி, ஃப்ரெண்டு வந்து வேர்டு கீப் பண்ணும். வேற என்ன ஃப்ரெண்டோட வேல்யூ? உண்மையை உன் சீக்கிரட்டா வச்சு உன் வேர்டை கீப் பண்ணும். ரெண்டாவது ஃப்ரெண்டு வந்து என்ன தெரியுமா நல்ல ஃப்ரெண்டு? அடுத்தவன் முன்னாடி நம்மள விட்டு கொடுக்க மாட்டான். குரூப்ல கெத்து காட்டுறதுக்காக கூட இருக்கிறவன கிண்டல் பண்றவன் ஃப்ரெண்டா? குரூப்ல கெத்து காட்டுறதுக்காக நம்மள மட்டம் தட்டுறவன் ஃப்ரெண்டா? என்னைக்குமே விட்டு கொடுக்காதவன் தான் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்காங்களா? இல்ல. எத்தனை பேர் இருக்காங்க? நீ முதல்ல அப்படி இருடான்ற. அடுத்தவன் எனக்கு அந்த மாதிரி மாறணும்ன்றதோட நீ அந்த மாதிரி ஒரு மனிதனா இரு.